சிங்கப்பூரில் இப்போ சென்னை வாசந்தா, எங்கும் சென்னை பிராண்டின் சமையல் மேஜிக்கா. சென்னை பிராண்ட் பொன்னி ரைஸ், அன்புள்ள லேடிஸ் சாய்ஸ். சென்னை பிராண்ட் பாஸ்மதி பிரியாணி ருசி சூப்பர். மணிமணியாய் துவரைதால் ஹெல்தி டேஸ்டி சன்ஃபிளவர் ஆயில். இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். வணக்கம் ஷா. வணக்கம். உங்களோட ஓவியங்கள்ல தொடர்கதைக்கு நிறைய படம் போட்டிருக்கீங்க, நான் பிக்ஷனுக்கு போட்டிருக்கீங்க, சிறுகதைகளுக்கு போட்டிருக்கீங்க. இந்த தொடர்கதைகள்ல நீங்க அதிகம் விரும்பி போட்ட பெண் பாத்திரங்கள் என்ன? இப்ப சிவகாமி வரைக்கும் கொஞ்சம் அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம், அதாவது நீங்க உங்களை முதல்ல பாதிச்ச தொடர்கதை இது, எந்த பெண்ணை வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கி இதை வந்து ஆடியன்ஸுக்கு இதை கொடுக்கணும், நம்மளை பாக்குறவங்க இந்த ஓவியத்தை ரசிக்கணும் அப்படின்னு உங்களை தூண்டின முதல் தொடர்கதை இது? இல்ல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் தொடர்கதை வந்து ராஜேஷ்குமார் சாருடைய. நான் வந்த சென்னைக்கு வந்த ஒரு 2வது 3வது நாளே நான் அந்த தொடர்கதைக்கு படம் போட்டேன். அது கிரைம் தொடர்ல. ஆமா, கிரைம் தொடர் வந்து ஒரு 10-15 வாரம் தான் வந்தது. பெரிய தொடர்கதை கிடையாது. ஏன்னா அந்த ஏஜ்ல அதை நம்பி எனக்கு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். அதுல வந்து அந்த கதாநாயகி பேரு சில்பா நினைக்கிறேன். அந்த சில்பா தான் நினைக்கிறேன். அந்த கதை ஆகஸ்ட் அதிர்ச்சின்னு ஒரு தொடர்கதை. அந்த சில்பான்ற ஒரு பொண்ணை வந்து எனக்கு வரைய சொன்னது வந்து பாக்கியம் ராமசாமி சார். ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து அந்த பொண்ணுடைய வர்ணனை எனக்கு சொல்றாரு. ஜாரா சுந்தரேசன். ஆனா பாக்கியம் ராமசாமி சார் தானே எல்லாருக்கும் தெரியும். அப்புசாமி சீதாப்பட்டி அவர்களுக்கு எல்லாருக்கும் அவர்களுக்கு தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய விஷயங்களை சொல்றாரு, அந்த வர்ணனைகளை சொல்றாரு. அப்ப எனக்கு 15 வயசு. அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு, பொம்மநாட்டி எல்லாம் போடுவியா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு அந்த பிராமின் வார்த்தை வந்து எனக்கு புதுசா இருந்ததுனால அதை வந்து நான் ஒரு நாட்டி கேர்ள் அப்படின்னு சொல்றாரு. பொம்மநாட்டி, நாட்டி கேர்ள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. இல்ல, அவரு பொம்மநாட்டின்ற லேடியா சொல்றாரு. நான் அந்த அர்த்தத்துல எடுத்துக்கிட்டதுனால ஓகே, இவர் வந்து ஒரு கவர்ச்சியா ஒரு பொண்ணை கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் அவர் சொன்ன விஷயம், அவர் சொன்ன சீன் எப்படின்னா, ஒரு நைட்டி போட்டுட்டு அவ உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கா, கண்ணாடிக்கு வெளியில ஒருத்தன் கத்தி வச்சுட்டு நிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்ப வந்து அது ஒரு மாடர்ன் கேர்ள் வீட்டுல எப்படி இருப்பாள் அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். ஆனா போக போக அந்த சில்பான்ற கேரக்டர் கதையுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவளுடைய ஸ்டைலு, அவளுடைய என்ன ஜாப் பண்றா அதை பேஸ் பண்ணி அவளுடைய காது கம்மல்ல இருந்து ஹேர் ஸ்டைல்ல இருந்து அதை நானாவே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துக்கிட்டேன். பரவாயில்லையே, கேட்ச் பண்ணிட்டியே அப்படின்னு சார் சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து ஒரு தொடர்கதை என்னன்னா, எஸ்ஏபி அண்ணாமலை சாருடைய ஒரு தொடர்கதை. அது வந்து எனக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு தொடர்கதையா தான் அமைஞ்சது. அது வந்து பாத்தீங்கன்னா திருமணம் குழந்தையால் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு தொடர்கதை. நீங்க படிச்சிருக்கீங்க. 40 வாரம் வந்தது அந்த தொடர்கதை. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 நடிகையை கொடுத்து அதை ஒரு நடிகையாக சொல்லுவாங்க. அந்த கதையில வர்ற எல்லா கதாபாத்திரங்களுக்கும் 4 போட்டோ கொடுப்பாங்க. நம்மளா போடுறதை விட 4 போட்டோ கொடுத்து அதை ஒரு நடிகை ஆக்குறது வந்து எனக்கு எப்படின்னே புரியல. முதல்ல கொடுத்துட்டாங்க, சரி இதை வந்து நம்ம இது மாதிரி கல்லூரிகளுக்கோ இந்த ஓவியங்களுக்காக நம்ம எங்கேயும் போகலன்றதுனால இது நமக்கு ஒரு சவாலா இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்ப என்னென்ன நடிகை சொன்னாங்க, ஸ்ரீபிரியா, நளினி, அப்புறம் மாதுரி, அப்புறம் இன்னொரு நடிகை, அவங்க பேர் தெரியல. இந்த 4 பேரை சேர்த்து, இல்ல சுலக்ஷனா இல்ல, இன்னொரு நடிகை, அவங்க புது நடிகை, 4 பேரை சேர்த்து ஒரு முகமாக்கணும் அப்படின்றதுன்னா சாதாரணமா சொன்னாங்க. சார் ஜெயராஜ் சார் தான் அந்த போட்டோ கொடுத்துட்டு இந்த 4 நடிகைய ஒரு பொண்ணாக்கி கொண்டு வா அப்படின்ட்டு. எனக்கு 4 நடிகை சேர்த்து ஒரு பொண்ணாக்கி கொண்டு வருவா சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு 4 போட்டோ வச்சுட்டு பண்ணிட்டேன். பண்ணி அது உள்ள கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சார் ஓகே சொல்றது கூட வெளியில தெரியாது. அண்ணாமலை சார் அவர் என்ன ஓகே, எப்படி எங்க ஓகே சொல்லியிருக்காங்கன்னு கூட தெரியாது. அது வந்து கொண்டு வந்தோடனே ஜெயராஜ் சார் வந்து பார்த்துட்டு ஓகே இதே கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்ட்டு. எப்படி ஓகே ஆனது? நான் போட்டது அவர் எப்படி ஓகே பண்ணாங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய வியப்பா இருக்குது.
நான் எப்படி போட்டேன்னா, நான் அந்த 4 பேரையும் 4ஆ பிரிச்சுக்கிட்டேன். இப்படி வச்சா ஒரு ஒரு கண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்ரீபிரியா கண்ணு இருக்கும், ஒரு கண்ணு கிட்டத்தட்ட நளினி கண்ணு இருக்கும், ஒரு பக்கம் மூக்கு வாய் ஒரு நடிகை இருக்கும், இந்த பக்கம் இப்படிதான் பிரிச்சேன். ஆனா அவரு வச்சு பார்க்கும் அது 40 வாரம் கழிச்சுதான் தெரிஞ்சது அவர் எப்படி எதுக்கு ஓகே பண்ணாங்கன்னா, நான் எப்படி போடும்போது இப்படி வச்சு பிரிச்சனோ அதே மாதிரி அவங்க மறைச்சி பார்த்து ஓகே பண்ணாரு, ஓகே பண்ணிருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்ல எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க ஒரு அந்த பத்திரிகையில ஒரு எஸ்ஐபியே கொடுத்தாரு ஒரு தொடர்கதை. அப்ப நீங்க நிஜ வாழ்க்கையில பார்த்த பெண்களோட பாதிப்பு உங்க மைண்ட்ல நிச்சயம் இருந்திருக்கும். அந்த ஓவியத்தில இருந்து ஏதாவது ஒரு அவங்க முகத்துல இருந்து ஒரு சாரல் அல்ல ஒரு சாயம் வந்து இதுல விழுந்துச்சா? இல்ல அப்புறம் வந்த கதைகளுக்கெல்லாம் நான் அந்த மாதிரி ரொம்ப போட்டிருக்கேன். அதே மாதிரி மாலன் சாருடைய MS ஒரு கதை, அது வந்து அந்த நேரத்துல குமுதத்துலதான் அவங்க எழுதுனாங்க. அந்த கதாநாயகி பேரு மீனாட்சி நினைக்கிறேன். அது ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனா நார்மலான ஒரு விஷயத்துலதான் இருப்பா. சாதாரண ஒரு ஸ்கூட்டி வச்சிருப்பா, ஒரு மாதிரி நார்மலா ஒரு பையனை லவ் பண்ணுவா. பத்திரிகையாளர் மாலன் எழுதினாங்க. மாலன் சார் எழுதின கதை. பத்திரிகையாளர் ஒரு எழுத்தாளர். பத்திரிகையாளரும் எழுத்தாளரும் தானே, அது என்ன டவுட் உங்களுக்கு? இல்ல கேட்டேன், பத்திரிகையாளர் தான் பத்திரிகையாளரும் தான் எழுத்தாளரும் தானே, அதெல்லாம் நீங்க டவுட் படவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு கதைக்கு அவரு சார் வந்து கூப்பிட்டுட்டு இந்த கதாநாயகி வந்து மீனாட்சி, இப்படி நான் எழுதியிருக்கேன், எப்படி இருப்பான்னு எனக்கு ஏதாவது ஸ்கெட்ச் போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அந்த மீனாட்சின்ற கேரக்டருடைய குணாதிசயங்கள் அதுல சொல்லியிருப்பாங்க. அந்த பெண்ணு ரொம்ப பணக்கார பொண்ணா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான பொண்ணு, கரெக்டா இருக்கிற பொண்ணு, நேர்த்தியா ட்ரெஸ் பண்ற பொண்ணு, ஸ்ட்ரிக்டா இருப்பா, அதெல்லாம் வச்சு நான் ஒரு டிராயிங் போட்டு கொடுத்தேன். அவருக்கு டிராயிங் போட்டு கொடுத்தோன்னா அவர் பார்த்த உடனே ஓகேட்டாரு. ஏன்னா அவர் ஒத்த சடை இறுக்கி போட்டிருப்பா, நானா போட்டது இறுக்கி போட்டிருப்பா, அந்த ஒத்த சடையும் முன்னாடி போட்டிருப்பா, சுடிதார் போட்டிருப்பா, அந்த துப்பட்டாவை கழுத்துக்கு போடாம இப்படி அதெல்லாம் நானா போட்டது. இந்த கதை போயிட்டு அது ஒரு நல்ல பீக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு நானும் என்னோட ஃப்ரெண்டும் இந்த ஜெமினி காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது, ஏன் நீங்க போற மீனாட்சி போகுது அப்படின்னாப்புல. என்னது அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியும், என்னடா சொல்ற, ஏன் நீ MS படத்துல தொடர்றதுக்கு ஒரு மீனாட்சி போடல, அதே மாதிரி ஒரு பொண்ணு அதே கலர் ஸ்கூட்டில அதே மாதிரி ஜடையை இப்படி போட்டுட்டு அதே மாதிரி நீ ஒரு முடி போடுவீல அதே மாதிரி போகுது அப்படின்னு அவளை துரத்தி பின்னாடி போனோம் நாங்க. அப்புறம் அந்த டிராவல்ல போய் நிற்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்னடா இது நம்ம போட்ட மாதிரியே இருக்காளே அப்படின்ற ஒரு இது இருந்தது. அவகிட்ட நம்ம எப்படி சொல்ல முடியும், அது சொல்ல முடியாது. அது ஒரு அதாவது ஒரு கற்பனை கதாபாத்திரம் திடீர்னு நேரா வந்த மாதிரி நான் என்னென்ன வரைவேனோ அதே மாதிரி கம்மல் அப்படியே இருந்தது. ஆனா அந்த ஒண்ணும் அந்த புக்கை படிக்கிறதா இல்லையா ஒன்னும் தெரியல. அது ஒரு பெரிய சந்தோஷமாவே இருந்தது. இல்ல அது வந்து கண்டிப்பா அது படிச்சிருக்க சான்ஸ் இல்ல. அது வந்து ஒரு 4-5 வாரத்திலேயே அந்த பொண்ணை நாங்க பார்த்தோம். அந்த பொண்ணை பார்த்து மாலன் எழுதிருப்பாரு. இல்ல அப்படி எழுதியிருக்க மாட்டாரு அவர். அப்புறம் எதுக்கு ஸ்கெட்ச் கேட்பாரு, இல்லைன்னா அந்த பொண்ணோட மாடல் போட்டோ கொடுத்துருக்க மாட்டாரு. அப்படி இல்லை, இந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி வேஷங்கள் சொல்லிட்டு அதே SCP அண்ணாமலை சார் ஒரு கதை இருந்தாரு. அதுல எப்படின்னா கதாநாயகிகள் கிடையாது, ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து வரையணுன்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. அது வந்து ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க. திடீர்னு வந்து இந்த வாசகர்கள் வந்து கேள்வி பதில்களுக்கு கேட்டு ஏதோ ஒரு பரிசு போட்டிகளுக்கு அவங்க போட்டோ வச்சு அனுப்புவாங்க தெரியுமா, அதுல உள்ள ஒரு யாரையாவது ஒருத்தரை வரைய சொல்லுவாங்க. அப்படி எனக்கு ஒருத்தரை வரைய சொன்னாங்க, ஒரு தாடி வச்சு ஒரு ஆளை ஒரு மலையாளி மாதிரி இருந்தார், அவரை வரைய சொன்னாங்க. நானும் வரைஞ்சிட்டேன். அது ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு குமுதம் புருஷவாக்கத்துல எனக்கு குமுதம் ஆபீஸ்ல இருந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ போகும்போது வந்து அங்க அக்கௌண்ட் செக்ஷன்ல இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமானவராகவும் ரொம்ப நாள் அவரோட பழகின மாதிரி எனக்கு அவரை பார்க்கும்போது தெரிஞ்சது. அவரையே பார்த்த இவர் எங்கேயோ பார்த்திருக்கோமேன்னு ரொம்ப நேரம் பார்த்தேன். அவர்கிட்ட போயிட்டு நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன் சார், எங்க குமுதம் சார், குமுதம் ஆபீஸா சொல்லிட்டு உடனே அவரோட டிராயரை திறந்துட்டு என்னை குமுதத்துல வரைஞ்சிருக்காங்க சார்னு அவர் எடுத்து காட்டினாரு. அது நான் வரைஞ்சதுதான். அந்த வேஷங்கள் படத்துக்கு இவர் ஒரு வாசகரா ஏதோ லெட்டர் போட்டிருக்காரு போல, நான் வந்து குமுதத்துல வந்திருக்கேன் அப்படின்னா இது நான் தான் வரைஞ்சேன்னா அதுல இருந்து எனக்கு அவ்வளவு இது. அவர் வந்தவுடனே உங்களுக்கு என்ன இருப்பானோ என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி. குமுதம் இந்தியன் பேங்க் அந்த எங்க தெரியுமா, புருஷவாக்கத்துல, அந்த இந்தியன் பேங்க்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இந்த மாதிரி ஓவியங்கள் மூலமாவே
சிலர் வந்து இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுங்க ப்ளீஸ், எங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லைங்க இது நானா வரைஞ்ச பொண்ணு தாங்க, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா சொல்லாதீங்க, நீங்களே எப்படி வரைகிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் தமாசாவே ஒரு காமெடியா இருக்கும் அவங்க சொல்றது. அது மாதிரி வீட்டுக்கே வந்து சிலர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம். சில பசங்களே கேட்பாங்க, ப்ளீஸ் ப்ளீஸுங்க அந்த நம்பர் கொடுங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சிவகாமி நம்ம சிவராமன் சாரோடைய கதைக்கு படம் போடுறேன், அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த கதைக்கும் சரி அந்த படங்களுக்கும் சரி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நல்ல உயிரோட்டமா இருக்கு, அந்த கதையும் உயிரோட்டமா இருக்கு, படங்களும் ரொம்ப நல்லா போயிட்டு ரொம்ப போட்டி போட்டிக்கிட்டு அவர் எழுதுறதுக்கு இணையா நீங்க போடுறீங்க, நீங்க போறதுக்கு இணையா அவர் எழுதுறாரு. இல்ல எழுதுறோம் போடுறோன்றத விட எங்க வேலையை நாங்க கரெக்டா பண்றோம், அவ்வளவுதான். போட்டி போட்டாதானே ஒரு விஷயம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி விஷயம். அதுக்கு என்னாச்சுன்னா ஒரு பெரிய காமெடி நடந்தது தீபாவளிக்கு முன்னாடி. எனக்கு வந்து Facebookல மெசஞ்சர்ல ஒருத்தர் ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு வந்து நான் இந்த சிவகாமி படங்களை வந்து Facebookல போட்ட உடனே ஒரு ஆள் வந்து திடீர்னு, சார் ப்ளீஸ் சார் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னங்க சிவகாமி நம்பர் கிடைக்குமா என்ன இந்த ஆள் வந்து நிஜமாவே கேக்குறாரா இல்ல காமெடி பண்ற, சும்மா இருக்க நம்பர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ப்ளீஸ் சார் நீங்க நினைச்சா கிடைக்கும் சார் அப்படி. ஏங்க நிஜமாவே நீங்க நினைச்ச சீரியஸா கேக்குறீங்களா அப்படின்னு. ஆமா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ஒரு ஜஸ்ட் பேசிடுறேன் சார் அப்படின்னாரு. ஏங்க அது டிராயிங்க பரவாயில்ல சார் நீங்க கொஞ்சம் வாங்கி, ஏன்னா அவரு தீர்க்கமாவே அது நம்புற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. முடிவு பண்ணிட்டாரு நிஜமாவே இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு. அவங்க எந்த ஊருன்னு கேட்டா நான் ராஜஸ்தான் சொல்லிட்டேன். நான் பாட்டுக்கு ராஜஸ்தானா, சரி சார் கொடுங்க சார் அப்படின்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்நேரம் அந்த போத்தீஸ் கடையோட பேக் பக்கத்துல இருந்ததுன்னா போத்தீஸ் நம்பர் இருக்கு. சரி ஒருத்தன் வந்து லூஸ்தனமா கேட்கிறானா நம்ம அதுக்கு லூஸ்தனமா தான் சொல்லணும்ன்ற மாதிரி, என்ன லூஸ்தனம் நான் சொல்ல விரும்பல, அவர் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. இருந்தாலும் நமக்கு அப்பாவி இல்லைங்க, இது வந்து இந்த காலத்துல இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு ஒரு பெரிய இது. நான் சொன்னேன் என்னங்க லூஸ்தனமா கேக்குறீங்கன்னு கூட சொன்னேன் நான். இல்ல சார் ஐ லைக் வெரி மச் சிவகாமி சார். போத்தீஸ் நம்பரை கொடுத்துட்டேன். போத்தீஸ் நம்பர் கொடுத்துட்டு ஒரு 1 hour கழிச்சு மறுபடியும் போன் பண்ணி, சார் அவங்க இன்னும் லாக்டவுனுக்கு ஊருக்கு போயிருக்காங்களா, இன்னும் வரலையா அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, நிஜமாவா அப்படின்னு. ஆமாங்க அவரு போயிருக்காங்க இன்னும் வரல அப்படின்னாங்க. சரிங்க அப்ப வந்த உடனே நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க அப்படின்னா பேசுறாங்க. சிவகாமிக்கு ஏகப்பட்ட ஹீரோக்கள் தயாராயிட்டாங்க. அது நான் கூட அவர் சிவராமன் அவர்கிட்ட சாப்பிட்ட சொன்னேன் நான், இதுதான் போட்டி வச்சு முதல் பரிசு கச்சையை கொடுத்துருங்க. ஏன்னா கச்சையில தான் அவருக்கு பல பிளான் கதைகளே அதுல இருக்கிற மாதிரி அவர் எழுதுறாரு. அதனால புக்கு வாங்குறவங்களுக்கு கச்சை இலவசமா கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சும்மா காமெடிக்கு பண்ண ஒரு விஷயம் வந்து அது கரெக்டா போகணும்னா அந்த கேரக்டருடைய எல்லா ஆங்கிள்ஸும் நம்ம போடணும். இப்போ ஒரு முகம் மட்டுமே போட்டு இவளை நம்ப வைக்கிறத விட உடல் அமைப்பு, அவ அசைவுகள், அவரோட ஆக்ஷன், அவரோட சிரிப்பு, அவரோட அழுகை எல்லாமே போட்டா அவ ஒரு உயிரோட்டமான ஒரு பொண்ணுங்கிறது வந்து தீர்மானமாயும். அந்த மாதிரி பல கதைகள் இது பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பிரியா கல்யாணராமனுடைய எனக்கு வந்து உண்மையிலே சொல்லணும்னா அவரோட கதையில தான் எனக்கு அந்த தொடர்கதையோடைய ஜோரே எனக்கு ஆரம்பிச்சது. பிரகாஷ் பிரியா கல்யாணராமனுடைய ஜாக்கிரதை வயது 16 அது வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா ஒரு எழுத்தாளரும் வந்து ஒரு ஆர்டிஸ்டும் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகும்போது உண்மையிலே இப்ப சிவராமனுக்கு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி 2 பேரும் இன்வால்வ்மெண்ட் அதிகமாகும் போது அந்த விஷயம் ரொம்ப சக்சஸ் ஆகும், மாறிடும். அதே மாதிரி எனக்கு பல தொடர்கதைகள்ல எழுத்தாளர்களும் அந்த இன்வால்வ்மெண்ட் காட்டுவாங்க. இது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இப்படி போடுங்க, இப்படி போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப உற்சாகமா அதை வெளிப்படுத்தலாம். ஒரு பேர் வச்சிருவாங்க, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு இருக்கணுங்கிறதுல ராஜேஷ்குமார் கரெக்டா சொல்லுவாரு சில நேரங்கள்ல. அந்த அவ பேர் லேக்கானா எப்படி இருப்பான்னு நானா முடிவு பண்ணி அவருக்கு ஒரு சும்மா ஸ்கெட்ச் போட்டா இவதான் லேக்கா அப்படி அந்த மாதிரினா சில விஷயங்கள். அது மாதிரி சுபா அவங்களாகட்டும், பட்டுக்கோட்டை பிரபாகர் ஆகட்டும், பாலகுமாரன் அவரும் அப்படிதான். ராஜராஜ சோழன் படம் வந்து உடையாருக்கெல்லாம் நான் படம் வரையும்போது ராஜராஜ சோழன் சிவாஜி மாதிரி வந்துடக்கூடாது ஓவியத்துல, அதுல நான் உறுதியா இருந்தேன். அவர் அதை பத்தி சொல்லவே இல்லை. ஏன்னா நமக்கு சிவாஜிங்கிற ஒரு மாபெரும் நடிகர் நம்மளுக்கு ரொம்ப அடையாளங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அதனால நம்ம வந்து அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதுல அதை விட்டு வெளியில வர முடியாது. ஆகும்னா அந்த ஜாடை வந்துடும்.
அதை வரக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து நம்ம வந்து பிரயாசப்பட்டோம். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, பல தொடர்கதைகள்ல அந்த எழுத்தாளர்களுடைய ஜாடையை அந்த ஹீரோக்களுக்கோ இல்ல அந்த கேரக்டர்ஸ்க்கோ கொஞ்சம் கொண்டு வந்துடுவேன். அந்தந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு இடத்த மறைச்சு வச்சு பாத்தீங்கன்னா அந்த எழுத்தாளர்களுடைய ஜாடைகள் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆமா, அந்த மாதிரியான இது வந்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி 3ஆம் உலக போர் கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைரமுத்து ஃபர்ஸ்ட் அவருக்கு போடும்போது அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தொடர்கதைக்கு படம் போடுறோம்னு சொல்லிட்டு நான் போகும்போதே பேப்பர் பென்சில் எல்லாம் எடுத்துட்டு போனேன். ஏன்னா எதுக்கும் நான் எப்பயுமே அது மாதிரி ஒரு இது எடுத்துட்டு போனேன். சொன்னோன்னா இது ஒரு நல்லா கதைக்கலாம், ஒரு 70-75 வயசு முதியவர் தான் இதுல ஹீரோ. ஆனா அந்த ஹீரோவுடைய தோற்றம், அவர் வந்து விவசாயி, இப்படி கட்டுமஸ்தா இருப்பாரு, கருப்பா இருப்பாரு, கருத்தமாய் அவர் பேரு அப்படின்னாரு. இதெல்லாம் அவர் சொல்ல சொல்ல நான் அதை அப்சர்வ் பண்ணி அவருக்கு முன்னாடியே படம் போட்டேன். நான் படம் போட்டு காட்டினேன். ஏன்னா எனக்கு என்ன ஒரு பெரிய இதுன்னா, ஒரு ஸ்கெட்ச்லயே எல்லாருக்கும் ஓகே ஆயிரும். நான் ஒரு ஸ்கெட்ச் போடுவேன், அது அவங்களுக்கு ஓகே பண்ணிடுவாங்க. அது நான் நினைச்சதோட அது கரெக்டா இருக்கு, இதுதான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல நான் இந்த மாதிரி கருத்தமாகி போட்டோம்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை பார்த்துட்டு, கரெக்டியா, இதான் அப்படியே ஃபாலோ பண்ணிருங்க அப்படின்னாரு. சார், அந்த கருத்தமாயை நீங்க தலைகீழா வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னாரு. வச்சு பார்த்தா அது வைரமுத்து மாதிரி இருக்கும், தலைகீழ வச்சு பார்த்தா வைரமுத்து மாதிரி இருக்கும். அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணும்போது அவர் சிரிச்சாரு. அதே மாதிரி அந்த கதாநாயகி ஒரு கிளவி தான், அவ்வளவு சிட்டமான ஒரு கேரக்டர். அந்த பொம்பளையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஜாடைகள் சொல்லும் போது நான் அதை கொண்டு வரும்போது அது ஒரு சந்தோஷப்படும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல அதிகமான ஒரு பிளேஸ்ல இருந்தது. கதாநாயகிய ரெடி பண்றதே வந்து அவ்வளவு கியூட்டா இருக்கும், எழுத்தாளரும் ஓவியர்களும் பேசுறது. இது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போச்சு. இல்ல, இப்ப அதுல நீங்க அந்த சில புஷ்டியான பெண்களை நிறைய தொடர்கதை போட்டிருக்கீங்க. ஆனா ஆந்திராவில சமீபத்தில் வந்திருக்கிற ஒரு தொடர்கதைக்கு இந்த பன்னி மேய்க்கிற ஒரு பொம்பளை வந்து அந்த படங்கள் கொஞ்சம் அது ஒரு ரீச் வேற மாதிரி இருந்தது லெவல். அது என்ன காரணம்? அது இது நம்ம நரனுடைய இல்ல, அது உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. எனக்கு என்னன்னா, என்னுடைய போர்ஷன் உங்களோட ஜர்னி நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த படம். இல்ல, எனக்கு ஆக்சுவலா வந்து இந்த பண்ணி மேய்க்கிற பெண்கள் எனக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க ராஜபாளையத்துல. ஏன்னா எனக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு போற வழியில இந்த பன்னி எல்லாம் வந்து மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு மட்டையில அதுக்கு ஏதோ தண்ணியை ஊத்தி வைப்பாங்க, வரிசை அந்த பன்னிகள் சாப்பிட்டுட்டு இருக்கும், கருப்பு பன்னிகள். அதை நான் ரொம்ப ரசிச்சு பார்த்திருப்பேன். அதுல வந்து பெரிய இது என்னன்னா, அந்த பன்னி மேய்க்கிறவ கிட்டத்தட்ட தார்பாச்சி கட்டின மாதிரி ஒரு புடவைய தூக்கி கட்டிக்கிட்டு ஒரு அழகான ஒரு ஒரு ஃபிகர் மாதிரியே இருப்பான். பார்க்க கருப்பா இருந்தாலும் அழகா இருப்பான், மினுமினுப்போட. இது அதாவது இவ வந்து சும்மா அப்படியே எதுவுமே மேக்கப் கிடையாது, பரட்ட தலையோட தான் இருக்கு. ஆனா வடிவம் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த வயசுலயே அவளை அவ்வளவு ரசிப்பேன். அந்த ஸ்கின் டோன் அவ்வளவு அழகா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடுப்புல எல்லாம் வேர்த்து இருக்கும், ஆனா இடுப்பு வேர்வைக்கு நடுவில் ஒரு பளபளப்பு இருக்கும் அந்த வெயில நிக்கும் போது. நான் ரொம்ப இவளை வந்து எதுக்கு இவளை வந்து ஏசி ரூம்ல வச்சு நல்லா பொண்ணா அழகாயிருவாளே அப்படின்றதுலாம் எனக்கு தோணும். அந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நான் இதுல கொண்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி கேரக்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நரனுடைய கதையில வந்து எனக்கு ஸ்கோப் ரொம்ப இருக்கு. ஆனா கதை, என்னுடைய போர்ஷன் கதை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால படம் வந்து கொஞ்சம் சின்னதா வர்ற மாதிரி ஆயிப்போச்சு. பரவாயில்ல, நம்ம அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி மல்லின்னு ஒரு தொடர்கதை வந்து, அது சரஸ்வதின்னு சொல்லிட்டு ரொம்ப எழுதினாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அவ கலெக்டர் ஆகிற வரைக்கும் அந்த கேரக்டர் விகடன்ல தான் வருது. அது இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு கண்ணன் சார்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த கதையை. அடிக்கடி அந்த மல்லி மாதிரி போடுங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. ஆர்டிஸ்ட் பாண்டியன் கூட அடிக்கடி அதை சொல்லிட்டே இருப்பாரு, இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு. ஏன்னா அதை வந்து தாண்டி பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்கான ஸ்கோப்பும் அதுக்கான பிரிண்டிங் பிளேஸும் நமக்கு சில நேரத்துல செட் ஆகாம போயிருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல, உங்களுக்கு மிகவும் சவாலாக அமைந்த பெண் பாத்திரம் உள்ள தொடர்கிறது இல்ல, சேலஞ்சிங் அல்ல. நீங்க எல்லாமே ஈஸியா போட்டுடுறீங்க, வந்துடுது. ஆனாலும் ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் உங்களை சிந்திக்க வச்சு போட வச்சிருக்கோம். அது மாதிரி ஏதாவது கேரக்டர் இல்ல, எனக்கு எப்படின்னா ஓவரா அவங்க ஒரு விஷயத்த பயங்கரமா சொல்லும் போது எனக்கு ஒரு குழப்பம் அடைஞ்சிருவேன். அதுதான் எனக்கு பிரச்சனை வருமே தவிர படம் போறதுல எனக்கு வந்து ஒன்னும் பெரிய பிரச்சனையே வராது எனக்கு.
ஏன்னா இப்ப சுஜாதா எல்லாம் சொல்லும்போது சிம்பிளா சொல்லுவாரு, அந்த அப்படி இருப்பாப்பா அப்படிம்பாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அவரு நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாரு, அப்படிம்பாரு, அவ்வளவுதான். ஏன்னா சில நேரங்கள்ல அது ரொம்ப சில பத்திரிகைகள்லாம் தொடர்கதை ஆரம்பிக்கும் போது பயங்கரமா பேசுவாங்க. எனக்கு எப்படின்னா அழகான பெண்களை போறதை விட யதார்த்தமான பெண்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நரனோட தொடர் சக்சஸ் ஆனது காரணம் அது மாதிரிதான். ஆமா, உண்மையிலே வந்து அந்த நரனோட தொடர்கதை வந்து சினிமா ஆனதுன்னு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு அதுல கண்டென்ட் இருக்கு, பயங்கரமா இருக்கு. எனக்கு உண்மையிலே அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு இது படிக்கும் போதும் அந்த ஹீரோ சூரன் அப்படின்ற ஒரு கேரக்டரும் அது சரி, இப்போ வர்ற பெண்களுடைய கேரக்டர், ஆனா அவன் ஓடிட்டே இருக்கான் வாழ்க்கையில வந்து பல இன்னல்கள்ல ஓடிட்டு இருக்கான். அந்த கேரக்டர் எல்லாம் முதல்ல எனக்கு நரன் அவர்கிட்ட நான் பேசவே இல்லை, எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல வந்து பாண்டியன் வந்து எனக்கு போன் பண்ணாரு, நான் சொன்னேன் அது 2 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி தம்பி கொடுத்துனா அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் தம்பி ஊரை விட்டு ஓடிடுறான். அந்த ஓடுறதுல இருந்து தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அவன் வந்து ஒரு 17-18 வயசுல ஓடி இப்போ வந்து கொஞ்சம் மெச்சூர்டு ஏஜுக்கு வந்துடுவான். இப்ப செங்கச்சூளையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறான், எங்க வெளியில போக முடியாம தப்பிச்சு ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்றான். அப்போ நான் இதுவரைக்கும் அவனுக்கு இந்த தொடர்கதையில ஒரே ஒரு சட்டை தான், இன்னும் அதை தான் போட்டுட்டு இருக்கேன். அது கிழிஞ்சி தாரா தொங்கிக்கிட்டே இருக்கும். அது போடும்போதெல்லாம் எனக்கு வந்து இது சினிமா எடுத்தா யார் நடிக்க வைக்கலாம், தனுஷ் கரெக்டா இருப்பாரா அப்படிலாம் எனக்கு இப்ப யோசிக்க வச்சிருச்சு அந்த கதை. அந்த அளவுக்கு அந்த கதையில நுணுக்கங்கள் ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து 70களில் நடக்கிறது அந்த கதை. சேலஞ்சிங்கை விட ஆர்வம் தான் எனக்கு ஜாஸ்தி. சேலஞ்சுங்கிறத விட அடுத்த விஷயம், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் போடணும்னு ரொம்ப ஆர்வம். எனக்கு உண்மையிலே எனக்கு அதுக்கான இன்னும் ஒரு ஸ்கோப் எனக்கு இல்லன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. அதாவது இப்ப நிறைய நடிகைகளை பத்தி சரித்திரங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சில்க்ல ஆரம்பிச்சு படப்பட்டி, லட்சுமி, சோபா, நிறைய இறந்து போன நடிகைகள்லாம் இருக்காங்க. அதாவது எல்லையை, அதாவது எப்படின்னா ஒரு மிக புகழின் உச்சத்தின் எல்லையை தொட்ட நடிகைகள். இப்ப சில்க்லாம் வந்து அனைத்து லாங்குவேஜிலும் நடிச்சு, ஹிந்தியில கூட நடிச்சிருக்காங்க, ஒரியா, பெங்காலி, அவங்க நடிக்காத லாங்குவேஜே கிடையாது. அது மாதிரி ஏதாவது ஒரு பெண்ணை பத்தி ஒரு தொடர் எழுதுனா அந்த தொடருக்கு நல்லா போட முடியும்னு நினைக்கிற நடிகை யாரு? நயன்தாரா கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க ஒரு ஆர்டிஸ்டோட லைஃபை நம்ம வந்து தொடரா போடுறேன்னு வச்சுக்கலாம் பத்திரிகை. இல்ல, அந்த கேரக்டருடைய சென்ஸை வச்சுதான் சென்ஸ் வச்சு உங்களுக்கு அந்த முகம் பதிஞ்சு. எனக்கு ரொம்ப எனக்கு போட நினைக்கிற டிராயிங்ல போடணும்னு நினைக்கிற நடிகை வந்து சோபா. சோபா வந்து அவங்க இறந்துட்டாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து எனக்கு அந்த சின்ன வயசுல எனக்கு அந்த பொண்ணுடைய விஷயம் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அப்போ அவ்வளவு பெருசா ரொம்ப ஹோம்லியா மட்டும் இல்ல, யதார்த்தமா இருக்கும். ஆக்சுவலா மலையாளின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப அதாவது ரொம்ப சாதாரண இன்னசென்டா வெகுளித்தனமா ஆனா தெளிவா இருக்கும். இந்த ஃபேஸ வந்து நீங்க நார்மலாவும் வச்சுக்கலாம், ஹைஃபையா வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். எனக்கு அதுக்குள்ள கொஞ்சம் த்ரிஷா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். லைட்டா ஒரு த்ரிஷாவுடைய ஃபீல் இருக்கும். அதுல த்ரிஷா கிட்ட கொஞ்சம் டார்க்னஸ், பொம்மைத்தனம் இருக்கும், உயிரோட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த பொண்ணுகிட்ட உயிரோட்டம் ரொம்ப இருக்கும். அதாவது நீங்க வந்து பேசுறது, கழுத்தை வச்சுக்கிறது, அது எனக்கு ஃபர்ஸ்ட் நான் டிவியில பார்க்கும்போது தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அப்போ என்னோட வயசுல அது எனக்கு தெரியல. அப்போ பசின்னு ஒரு படம் பார்த்தேன். அதுல அந்த பொண்ணு நடிச்ச விஷயங்கள்லாம் பார்த்து பிரமிப்பா இருந்தது. இப்ப கூட துரையுடைய படம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ரொம்ப அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எச்சில் இரவுகள் அப்படின்னு ஒரு படம், அது பிச்சைக்காரியா இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்னொரு படம் எப்படின்னா மயில் அப்படி ஒரு படம் இருந்தது. அது சோபா இல்ல, ரூபா. இந்த ஒருதலை ராகம் படத்துல நடிச்ச அந்த ரூபா. அந்த ஒருதலை ராகம் கூட அதுக்கு வேற மாதிரி இருந்தது. ஆனா அந்த மயில் படம் வந்து பக்காவா இருந்தது. அதுதான் வந்து அப்சர்வேஷன்ல கரெக்டா போய் செட் ஆகி உட்காந்து. இப்ப இதே வந்து காதல் கோட்டை படத்துல தேவயானி வந்து அதுக்கு முன்னாடி நல்ல செக்ஸியெல்லாம் டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஆனா காதல் கோட்டைக்கு அப்புறம் அவங்கள கரெக்ட் பண்ணி ஒரு ஹோம்லி லுக்குக்கே எல்லா இடத்துலயும் ஹோம்லியாவே மாத்திட்டாங்க. அதுதான் அந்த நம்ம யாருன்றத நம்ம காட்டுறதுக்கு நமக்கு இன்னொருத்தர் வேணும். தொடருக்கு போடுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வமா செஞ்சீங்க. அந்த தொடருக்கான வாய்ப்புகள் இப்ப கம்மியா இருக்கா? ஒருவேளை தொடர்கதைகள் எழுதுறவங்களே கம்மியாயிட்டாங்க. ஆமா ஆமா. ஆனா இருந்தாலும் கதைகள் வருது. அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த பேரை வச்சு அந்த கதாபாத்திரங்களை நான் ரெடி பண்ணிக்கிறேன்.
அந்த பேரு நம்ம சாதாரணமாவே இப்போ பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு என்ன பேர் இருக்கும் அப்படின்னு நானா நினைச்சு பார்ப்பேன். அது பாத்தீங்கன்னா அந்த பேரு இருக்காது. ஆனா அந்த பேரு பொண்ணுக்கு இந்த பேர் வச்சா நல்லா, அந்த மாதிரி கதாபாத்திரங்களோட பேரை வச்சோடனே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ராணிக்கு போடுற சிறுகதைகளுக்கு போடுற ராணி பத்திரிகையில போடுற படங்கள் வந்து அது ஒரு டோன்ல வித்தியாசமா இருக்கு. ஆமா, நான் எப்படின்னா எனக்கு எப்படின்னா பத்திரிகைகளுடைய பேப்பருக்கு ஏத்த மாதிரி நான் கலர் வச்சுப்பேன். அது மைண்ட்ல செட் ஆயிட்டீங்க. ஆமா, அது என்னுடைய டிராயிங்க வந்து அவங்க கலர் கரெக்ஷன் பண்ணாங்கன்னா நல்லா வராது. நான் கொடுத்தது அப்படியே அவங்க வச்சாங்கன்னா நல்லா வரும். ஆனா நான் அதை கூட சொல்ல மாட்டேன், அதை அவங்க சாய்ஸ் விட்டுருவேன். எப்பயாவது அந்த ஆர்டிஸ்டுகள் மறந்து போய் கலர் கரெக்ஷன் விடாம போயிட்டாங்கன்னா அந்த படம் நல்லா வந்துடும். ஏன்னா இப்போ உள்ள பேப்பருடைய விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு பத்திரிகையில வந்து ஆரஞ்சு கலர் வச்சா ஆரஞ்சு கலர் வரும், ஒரு பத்திரிகையில ஆரஞ்சு கலர் வச்சா ரெட் கலர். ராணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்ட் பேப்பர்ல தான். இல்ல எல்லாருக்கும் அதான் சொல்றேன், ஒவ்வொரு பேப்பரோட தன்மை மாறும்போது கலர்களை நான் மாத்திக்கிறேன். எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் நம்ம வரைய வேண்டியது. கண்டிப்பா, ஆமா ஆமா, பார்த்து பார்த்து சமைக்கிறது தானே சுவையா இருக்கும். அந்த மாதிரி உங்களை மிகவும் பாதிச்ச தொடர், அதாவது நீங்க அந்த படம் போட்டு ஒரு 10 வருஷம் கூட இருக்கும், இன்னும் மனதில் நிற்கிற கேரக்டர் ஏதாவது இருக்கா? இன்பக்கேணி. இன்பக்கேணி வந்து பிரபஞ்சன் எழுதினார். இன்பக்கேணின்னு சொல்லிட்டு தாசிகளை பத்தி எழுதினார். அவ வந்து ஒரு தாசி பெண்ணு. கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு வாட்டி நகர்வலம், அந்த வீதியில வளம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு முன்னாடி பத்தி வாசனைகளும் சாம்பிராணி புகைகளும் வந்து பயங்கர மனமா இருந்து இது என்ன கோவிலா நினைச்சு ரதத்தை விட்டு இறங்கி அந்த கோவிலை வணங்க ஆரம்பிச்சிருவாரு. வணங்கணும்னா அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும் அது ஒரு தாசி வீடுன்னு. என்ன மன்னர் வந்து ஒரு தாசி வீட்டை வந்து வணங்குறாருன்னு சொல்லி, மன்னா நீங்க என்ன தப்பு பண்ணிட்டீங்க, அது தாசி வீடுன்னா தாசி வீடான்னு சொல்லி அதிர்ச்சி போய் உள்ள பாத்தீங்கன்னா உள்ள போனா அவர் வெளியிலே வர மாட்டார். அந்த அளவுக்கு அவளோட அழகுல செட்டில் ஆயிடுவார். அது ஒரு இன்பக்கேணின்னு ஒரு தொடர்பு. இந்த பாண்டிச்சேரியில பார்க்ல அந்த இன்பக்கேணியோடைய அந்த கதாநாயகியோடைய சிலை இருக்கு. ஒரு படம் வச்சுட்டு உட்காந்து. வீடு எங்க இருக்கு? யாரு வீடு? நீங்க போய் உங்களுக்கு எல்லாம் அனுமதி கிடையாது, ராஜாக்களுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி கிடைச்ச ஒரு தொடர் அழகா போடுறதுக்கு சான்ஸ். ஆனா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அது கற்பனையில அவர் எழுதினது கிருஷ்ணதேவர். அதாவது இல்ல அவர் அதுல எழுதியிருப்பாரு, கொஞ்சம் எதுவும் கற்பனையும் கலந்திருக்கேன்னு எழுதியிருக்காரு. அது அப்படியே இன்னொன்னு, எந்த ஒரு விஷயத்தையும் ராவா செய்யும் போது அதுல சுவை இருக்காது. கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணாதான் அதுல கொஞ்சம் சுவை இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாலை காய்ச்சி பாதாம் போட்டு சாப்பிட்டா அது ஒரு சுவை தான். அப்படியே பாலை காய்ச்சா அது வேற. அந்த மாதிரி தான். கல்கண்டு போட்டா ஒரு சுவை, சக்கரை போட்டா ஒரு சுவை, நாட்டு சக்கரை போட்டா ஒரு சுவை. ஆமா, அந்த மாதிரி தான். அது ஆக்சுவலா வந்து அந்த தொடர்கதை வந்து எனக்கு ரொம்ப இது வந்துச்சு. அதே மாதிரி 3ஆம் உலக போர்ல எமிலின்னு ஒரு ஃபாரின் கேரக்டர், அது ரொம்ப எனக்கு அவர் வந்து எனக்கு வைரமுத்து சார் வந்து பேசும்போது வந்து வாரம் வந்து நான் அவர்கிட்டே சீன் கேட்பேன். சார் நீங்களே சீன், அவர் சீன் சொல்றாரோ இல்லையோ எனக்கு இத்தனை நாள் அவர் என்னென்ன எழுதின பாட்டெல்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் டவுட் கேட்பேன். சார் இந்த பாட்டு எழுதும்போது உங்க மன, ஆனா எனக்கு உண்மையிலே ஒரு 3 hours பேசுவாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சார் நீங்க நான் டிஸ்டர்ப் பண்ண இல்ல ஷாம், இல்ல அப்படிதான் சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம உங்க கூட பேசும்போது அந்த மாதிரி அவர் சொல்றதே எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் நான் அவரை தொந்தரவு பண்ண மாட்டேன். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த தொடர்கதை எழுதி முடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நமக்கும் சம்பந்தம் இருக்கும் மனசுக்குள்ள, ஆனா தொந்தரவு பண்ண மாட்டேன். அது இதுன்னு சொல்லிட்டு போய் ரொம்ப பதிஞ்சிடும். அந்த எமிலி கேரக்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதுல ஒரு நல்ல அந்த ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஒரு கிராமத்து பையன், அவளோட ஃப்ரெண்டு வந்து ஃபாரின் கேர்ளு, அந்த கிராமத்து பொண்ணை கூட்டு வந்துட்டு வீட்டுல தங்க வைக்கணும். அவங்க வீட்டுல அவங்க அம்மா வேப்பனை தடவிப்பாங்க தலையில. வீட்டுக்குள்ள பலாப்பழம் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், மாம்பழம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த ஒரு வாசனை வரும். அவ படுத்து தூங்கும்போது ஒரு பாயில 2 பேரும் படுத்திருப்பாங்க. அம்மாவும் இந்த பொண்ணு படுத்திருப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, என்ன ஒரு வாசனை இது, என்னென்னமோ வாசனையா இருக்குது, என்னன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த வாசனை மயக்கத்திலேயே அவ தூங்கிருப்பான். இதுல வந்து அண்ணன் பொண்டாட்டி ஒருத்தி இருப்பான். இந்த கேரக்டர் அந்த ஹீரோவுடைய அண்ணன் பொண்டாட்டி ஒருத்தன் இருப்பான். அவன் தான் வில்லன் மாதிரி. அவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி
தெத்து பல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி இருப்பான். ஆனா அவளுக்கு வந்து அவளை பிடிக்காது, அவன் ஒதுக்கி வச்சிருப்பான். அதுக்கு அவன் வந்து ஒரு பண்ணி மேய்க்கிறவளை வந்து லவ் பண்ணுவான். அவ வந்து அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சா. அந்த மாதிரி 2-3 கேரக்டர், அதுல ஒரு 3 கேரக்டர் நல்லா இருக்கும். அந்த கருத்தமாயோட இள வயசுல ஒரு லவ்வர் வருவான். அவ வந்து வெத்தலை பார்க்க மென்னு நம்ம முதல்வன் படம் மாதிரி நாக்கு முனியில வச்சுதான் ஹீரோக்கு கொடுப்பான். நான் அதெல்லாம் படம் போட்டிருக்கேன். வக்கப்போருக்குள்ள படுத்துக்கிடுவா. அவன் வந்து வச்சு சாப்பிடும்போது பழைய காதலியோட சல்லாபத்துல இருக்கும்போது இப்ப புது மனைவி பார்த்துருவாங்க. அது செம டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி எழுதுறதெல்லாம் அவரு ரொம்ப அழகா எழுதுவார்.